حمدا لمن خلق الإنسان علمه البيان والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأحسن كما أحسن الله إليك صدق الله العلي العظيم إلا خير اللهم فيه والهدى والمعاد صلوات سلام إمامنا محمد المصطفى رسول صلى الله عليه وسلم அவர்களும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் மற்றும் ஜமாஅத்திற்கும் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியுடைய முதல்கள் சலாத்தை தெரிவித்த வண்ணமாக என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனிதமான நாளிலே புனிதமானவரை இடத்திலே எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றான். இங்கே நாங்கள் ஒன்று கொண்டிருப்போம் சோழத்தில் சொன்னத்திலே நுழையக்கூடிய வாக்கியத்தை அனைவருக்கும் நன்றாக புரிவார்கள். அல்லாஹ் திருமலை சொல்லி வருகின்றான். அல்லாஹ் நமக்கு தந்த உபகாரங்களை பிறருக்கு நாம் உபகாரத்தை என்பதாக அல்லாஹ் திருமலை சொல்லி வருகின்றான். இறைவன் நமக்கு தந்த பொருளாதாரத்தில் இருந்து நாம் பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் திருமலை சொல்லி வருகின்றான். உபகாரங்கள் பல வகைப்படும். அதில் 5 வகையான உபகாரங்களை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இன்று வரை உபகாரம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஹிஜ்ரி 211 அஹ்மத் இப்னு மிஸ்கின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஏழ்மையான வம்சத்தில் வாழ்கின்றார்கள். அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்கள் 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. குடியிருக்க வீட்டை தவிர அவரிடத்திலே எதுவுமே இல்லை. அஹ்மத் இப்னு மிஸ்கின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மனதிலே எண்ணிக் கொண்டார்கள், இருக்கின்ற வீட்டை நாம் விட்டுவிடலாம் என்பதாக மனதில் எண்ணிக் கொண்டார்கள். அவருடைய நண்பர் அபூ நஸர் அவரிடம் சொல்கின்றார், நானும் என்னுடைய குடும்பத்தினர்களும் 2-3 தினங்கள் நான்களாக குடும்பத்தார்கள் காப்பீடு 2-3 தினங்கள் ஆகிவிட்டது. என்னுடைய வீட்டை விற்கலாம் என நினைக்கின்றேன். அபூ நஸர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அதை வாங்குகின்ற அளவுக்கு என்னிடம் வசதி வாய்ப்பில்லை. உங்களுடைய வீடை வாங்குகின்ற அளவுக்கு என்னிடம் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு பட்டியை
போக்கக்கூடிய ஆற்றல் என்னிடம் இருக்கின்றது. 4-5 ரொட்டியை சுட்டு அதனை இடுப்புகளை வைத்து கொண்டு அங்கு வைக்கின்றார். அந்த மிஸ்கின் அதை கொண்டு செல்கின்றார். வழியிலே இறந்த வயது குழந்தை தாயோடைய இடுப்பில் அமர்ந்து கொண்டு அகமது இவன் மிஸ்கின் அவர்கள் கொண்டு வந்த ரொட்டியை பார்த்து கொண்டே இருந்தது. உன்னை அந்த குழந்தை பேசியது, தஜ்ஜா, எனக்கு மிகவும் பசியாக இருக்கின்றது. அந்த நீங்கள் கொண்டு வந்த ரொட்டியை எனக்கு கொடுத்திருங்கள் என்பதாக அந்த குழந்தை சொல்லியது. அந்த குழந்தையுடைய அந்த சத்தத்தை கேட்டவுடன் தன்னுடைய வீட்டை மறந்து அந்த ரொட்டியை அப்படியே கொடுத்துவிட்டு வருகின்றார். வரும் வழியிலே திண்ணையிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடம் அகமது மிஸ்கின் பேசுகின்றார். ஏழைக்காக நான் கொண்டு வந்த ரொட்டியை அந்த ஏழைக்கு நான் கொடுத்து விட்டேன். இந்த ஏழையை இறைவன் மறந்தான் போவான் என்பதாக அகமது மிஸ்கின் அல்லாஹ்வை பேசுகின்றார். தூரத்திலிருந்து அவன் நண்பர் அபு நசர் வருகின்றார். கூட ஒரு ஆணையம் உட்கொண்டு வருகின்றார். ஆனால் அகமது மிஸ்கின் மனதை எண்ணிக்கொண்டார்கள், நம்ம வீட்டெல்லாம் விற்பதற்காக தான் நமக்குள்ள ஒரு ஆணையம் உட்கொண்டு வருகிறார் என்பதாக அகமது மிஸ்கின் அவருக்கு எண்ணிக்கொண்டார். அவர் நண்பர் குலவந்தவர் சொல்கின்றார், 30 வருடத்துக்கு முன் உங்களுடைய தகப்பனார் 1 லட்சம் திரகமை கொடுத்து உங்களிடம் ஒப்படைக்க சொன்னார்கள். அந்த 1 லட்சம் திரகமை இப்பொழுது நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்பதாக அவர் சொல்கின்றார். இப்பொழுது அகமது மிஸ்கின் அல்லாஹ்விடம் தெரிவிக்கின்றார், ரப்பே, என்னடா ஒரு நாடகம், ஏழைக்கு உபகாரம் செய்ததனால் எனக்கு 1 லட்சம் திருமணம் என்பதாக இறைவனிடம் அகமது மிஸ்கின் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறார். வந்தாலும் நாம் பிறருக்கு ஒரு உபகாரம் செய்தால் தாமதம் இல்லாமல் அதற்கு பகரத்தை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அது பொருளாதாரத்தை மட்டும் பிறருக்கு உபகாரம் செய்யலாம் என்பதாக இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஒரு சஹாபி, அதாவது எல்லா சஹாபியும் மோசாக போனோம், அதாவது கலிமா சொல்லிதான் மோசாக வரும். ஆனால் ஒரு சஹாபி மட்டும் வித்தியாசமாக மோசாக வரும். நான் புதுத்தோடு இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு குடும்பம் இருந்தால் நல்லா இருக்குமே, பரிபூர்ணமாக இருந்தால் நல்லா இருக்குமே என்பதாக இப்படி சொல்லுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கேட்கிறார், என்ன நடந்தது? அவர் சொல்லுகிறார், அந்த 3 மலக்குகள் அவர்கள் அந்த சஹாபி வஃபாத்தானதுக்கு முன்னால் 3 மலக்குகள் ஒவ்வொரு மலக்கும் சொர்க்கத்தை காட்டினார்கள். இது முதலாவது மலக்கு சொல்கின்றார், இந்த சொர்க்கம் உனக்குதான், இந்த சொர்க்கம் இருக்கு, இந்த சொர்க்கம் எனக்கு இருக்கு. ஏனென்று சொன்னால் நீ ஒரு புது புதிய ஆடையை அணிந்து கொண்டாய். வழியிலே ஒருவர் ஆடை இல்லாமல் இருந்திருந்தார். அவர்களுக்கு நீ உன்னுடைய ட்ரெஸ்ஸை கலத்தை கொடுத்தாய். அதனால் அவனுக்கு இந்த சொர்க்கம். இப்படி தெரிந்தால் நான் புதுசான ஆடை கொடுத்திருப்பேன். 2வது மடங்கு இந்த சொர்க்கம் உனக்குதான் என்பதாக சொல்கிறார். இந்த சொர்க்கம் எனக்கு இருக்கு என்பதாக சஹாபி கேட்கின்றார். ஒரு பெரியவர் மஸ்ஜிதுக்கு அனுப்ப முடியாமல் வந்தார். அவர்களை தூக்கிக் கொண்டு பக்கத்தில் உள்ள
மஸ்ஜிதிற்கு கொண்டு போய் சேர்த்தாள். அதனால் இந்த சொர்க்கம் வாழ்க்கை என்பதாக அந்த மரத்தில் சொல்கிறார். இப்படி இருந்தால் நான் தூரமான மஸ்ஜிதிற்கு கூப்பிட்டு சென்றிருக்கிறேன். மூன்றாவது வழக்கு இந்த சொர்க்கம் உனக்குதான், இந்த சொர்க்கம் எடுத்து என்பதாக கேட்கிறார். அதாவது இந்த ஏழை அந்த அந்த சகாவை சாப்பிட்ட ரொட்டி துண்டை நான் சாப்பிட்டிருக்கின்ற ரொட்டி துண்டிலிருந்து ஒரு ரொட்டியை வந்தவருக்கு தொடங்குகிறார். அந்த ஏழை இந்த கொடுத்ததின் காரணத்தினால் உனக்கு சொர்க்கம் என்பதாக மலர் தொடங்குகிறார். அப்ப அந்த அளவு நாம் பிறருக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதாக இதிலிருந்து நாம் படிப்பினை பெறலாம். இது முதலாவது. இரண்டாவது, கல்வியால் பிறருக்கு நாம் உபகாரம் செய்யலாம். அதாவது ஒரு சின்ன பையன் கடுமையான பந்தை ஒரு பாட்டி ஒரு நாட்கள் புட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார். தினமும் இந்த பாட்டியிடம் அந்த சிறுவன் புட்டை வாங்கி கொண்டு சாப்பிடுகின்றார். ஒரு நாள் அவரிடம் காசு இல்லை, புட்டு வாங்காம கிடைக்கின்றார். அந்த நேரத்தில் அந்த பாட்டி அவருக்கு அந்த சிறுவனை கூப்பிட்டு, ஏன் இன்று புட்டு வாங்க ஒரு பார்க்கல? இல்லை, என்னிடம் எனக்கு பசி இல்லை, என்னோட வீட்டிலே பைசா இல்லை, அதனால நான் பைசா வாங்கி இந்த புட்டை வாங்கிக்கொள், பணம் வந்தவுடன் திருப்பி கொண்டு வாங்கிக் கொண்டு செல்கின்றார் அந்த சிறுவன். கொஞ்ச தூரம் திருப்பி தருவேன் என்பது உங்களுக்கு என்ன உத்தரவாதம் என்பதாக அந்த சிறுவன் அந்த பாட்டியிடம் கேட்கிறார். பாட்டி சொல்லுகிறார், நீ அந்த பணத்தை என்னிடம் கொடுத்தால் அது வியாபாரம், கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது புண்ணியம், எனக்கு நஷ்டம் ஒன்றும் கிடையாது என்பதாக அந்த பாட்டி அந்த சிறுவனுக்கு பாடத்தை நடத்துகிறார். அந்த அளவு கல்வியின் மூலமாக பிறருக்கு உபகாரம் செய்யலாம் என்பதாக இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல அன்றைய காலத்து பாட்டிமார்கள்லாம் ஒரு தத்துவத்தை சொல்வார். அதாவது மரத்தில் கைவிட்டவன் கெட்டான், கடனுக்கு கடன் பட்டவனும் கெட்டான், ரெண்டே வருகிறான். அதாவது மரத்தில் கைவிட்டவன் கெட்டான் என்று சொன்னால் ஒரு மனிதர் மரத்திலே ஏறி சொன்னால் கையை விட்டால் நேரம் காமிட்டு போகணும். அதே போல கடனுக்கு கடன் பட்டவனுக்கு கேட்டான். அதாவது கடனுக்கு கடன் வட்டியை வாங்கி அவன் உட்படுத்திட்டான். வாழ்க்கையிலே அவன் கடன் இருந்தாலும் சொன்னால் வாழ்க்கையிலே அவன் எதிர்க்கவே முடியாது. இன்னொரு தத்துவத்தை சொல்கிறார், உண்ணாமல் பெறும் புறவு கேட்காமல் பெறும் கடன். அதாவது உண்ணாமல் பெறும் புறவு என்று சொன்னால், அதாவது ஒரு வீட்டில் சென்றால் சொன்னால் உங்க வீட்டில் சாப்பிடணும், அவங்க நம்ம வீட்டில் வரணும். சாப்பிட நாம் வரமான்னு சொன்னால் அங்கு உறவு முழுகி என்பதாக அந்த தத்துவம். அதாவது கேட்காமல் கடன் என்று சொன்னால் கடனை கொடுத்து விட்டு இந்த தர்மம் அந்த தர்மம் சொன்னால் நேர காமித்தம். அப்படி ஆக ஒரு கல்வியின் மூலமாகவும் உபகாரம் செய்யலாம் என்பதாக இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, உடலால் பிறகு உபகாரம் செய்யும். அதாவது ஒரு மனிதர் நடக்க முடியாமல் இருந்தாங்க, அவரை தூக்கி கொண்டு அவர் எங்கு செல்கின்றோ கொண்டு சேர்ப்பது, ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் உடலால் உபகாரம் செய்வது. நான்காவது உபகாரம், நன்மையை ஏவி தீமை தடுக்கின்ற உபகாரம். இதுவும் ஒரு உபகாரம் தான் என்பதாக நாயகம் சொல்கிறார். இறுதியாக பதவியை கொண்டு உபகாரம் செய்யலாம். அதாவது ஒரு தடவை பரீராவுக்கும் முகைத்துக்கும் திருமணம் நடக்கின்றது. திருமணம் நடக்கின்றது.
கொஞ்ச நாள் 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். ஆனால் அந்த முகிதா மரீனாவை விட்டு பிரிய முடியல. அதாவது லைலா மாதிரி லைலா லைலான்ற மாதிரி இந்த முகில் மரீனா மரீனா என்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரைக்கு கூலி உண்டு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உன்னுடைய கணவரும் உன்னுடன் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னுடைய கணவர் உன்னுடைய பரிந்துரை சொல்லியிருக்கிறார், நீ வருகிறா உன் கணவரோடு உன்னை சேர்ந்து கொள்ளலாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். கொஞ்சம் வருகிறா தெளிவாக சொல்கிறார், நாயகமே இது உங்களுடைய உத்தரவா அல்லது உபகாரமா? உத்தரவு சொன்னால் நான் சேர்ந்து வாழ்கிறேன், உபகாரம் சொன்னால் ஒரு காலம் முடியாது. ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சட்டத்திலே நான் கையெழுத்த முடியாது. ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகித்திடம் உனக்கும் நன்மை எனக்கும் நன்மை, ஆனால் கூலி அல்லாஹ் எழுதுகிறார். பதவியின் மூலமாக பிறகு உபகாரம் செய்யலாம், நன்மையும் உண்டு, உனக்கு நன்மையும் எனக்கு நன்மை உண்டு, கூலி அல்லாஹ் எழுதுகிறேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். ஆக அந்த அளவு நாம் பிறருக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உனக்கு பொருளாதார அல்லாஹ்வுக்கு உபகாரம் தந்ததை நாம் பிறருக்கு நீ உபகாரம் செய்ய என்பதாக அல்லாஹ் திருமணம் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அதே போல் பெற்றோர்களுக்கும் நீ உபகாரம் செய்ய என்பதாக அல்லாஹ் திருமணம் சொல்கிறார். ஆக நாமும் அல்லாஹ் தந்த பொருளாதாரத்திலிருந்து பிறகு நாம் உபகாரம் செய்ய வேண்டும். அந்த உபகாரம் செய்தால் சொற்களை இப்படி தரக்கூடிய ஆட்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களை இப்படி தருவார்கள் கேட்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஆக நாமும் பிறருக்கு நாம் உபகாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது நம்ம இடத்திலே ஏதாவது கேட்டால் நம்மளால் அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்கள். ஆக எல்லாமே அல்லாஹ் நம்மளே அல்லாஹ் நாமும் பிறருக்கு உபகாரம் செய்வதை பார்க்கிறதை நம் அனைவரும் புரிவார்களாக. மேலும் நம்மை ஒன்று கொண்டு எழுதிக்கோள் நாளை சூழ பூஜோதையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குறளை பார்க்கிறதையும் மேலும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிப்பதை பார்க்கிறதை நம் அனைவரும் புரிவார்களாக என்று கூறி என் வார்த்தையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.